ஹலோ கைஸ், வெல்கம் டு சொல்பார்த்தி ஃபிஷிங். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, பால் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோகு ஃபிஷ் பிடிச்சிருப்போம். அது வந்து எந்த கலரில் இருக்க போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலரில் வந்து மாட்டியிருக்கு. எவ்வளோ சைஸுன்னு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது எப்படி வந்து நம்ம கரையேற்றிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து போட்டுருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய கண்டென்ட் பாருங்களேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசை அதிகமாக இருக்குது, அதுக்குள்ளே வந்து போய்ட்டு மாட்டிக்கிச்சு. மீன் வந்து மேலே வர ரொம்ப நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் அதை வந்து இழுத்துட்டு இருக்கும் பாருங்களா. மீன் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அந்த பாசை வந்து மாட்டியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரும் பாருங்கள், எவ்வளோ பெருசு வந்து மேலே வருதுன்னு பாருங்கள். இப்போது கிட்டத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். சும்மா சைஸாக இருக்கும் கைஸ். அந்த லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் தான் இவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து தூண்டி போடுறோம். அவ்வளோ தூரத்தில் தான் வந்து மீன் நிறைய அடிச்சுட்டே இருக்குது. அதனால தான் வந்து அங்கே போடுறோம். இப்போ வருது பாருங்களேன் மேலே. நமக்கு அந்த பாசை இருக்கிற வெயிட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இழுக்கவே முடியல. கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோஃபிலன் நைல் வந்து கையை அறுத்து விட்டுரும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் மாட்டினாலும் அதை கரையேற்ற அவ்வளோ நேரம் ஆகுது. அங்கே மீன் வந்து மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போது கிட்டத்தில் காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தெரியுதுங்களா, மீன் வந்ததும் பக்கத்தில் எவ்வளோ பாசை வந்து நம்ம சேர்த்து இழுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு. மீன் எங்கே இருக்குது, பாசை எங்கே இருக்குது பாருங்கள். எல்லாமே லைனில் தான் வந்து மாட்டியிருக்கு. அவ்வளோ வந்து டிஃபிகல்ட்டான ஒரு பிளேஸ் தான். ஆனால் மீன் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அந்த இடத்துல.